ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பணத்தை எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்க செய்யக்கூடிய சில தவறுங்களால் நம்ம அந்த மகாலட்சுமியை இழந்துருவோம். ஓகேங்களா? எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் நம்மக்கிட்ட அந்தமாரி செலவு நிறைய வந்துடும். ஆனால் பணத்தை வச்சு எப்படி செலவே பண்ண தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் கரெக்டாக தான் செய்கிறேன், ஆனால் பணம் என்னை விட்டு போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காகவே நம்ம இந்த வீடியோன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பணம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர் பேர் இப்போ ஆஃபீஸ் வேலைக்கு இதுமாரி போகிறவங்களாம் என்ன பண்ணிவிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வைப்பாங்க இல்லைங்களா, லஞ்சு கூட லஞ்ச் பேக்கு அது உள்ளாரையே சிலர் பேர் காசு வச்சுருவாங்க. ஸோ அதுமாரி வைக்கவே கூடாது. என்றைக்குமே அந்தமாரி வைக்கவே கூடாது. சாப்பாடு பக்கத்தில் காசை வைக்கவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும். சாப்பாட்டோட நம்ம காசு வைக்கும் போது சாப்பாட்டுக்குள்ளே பவர் தான் இருக்கும் ஒழிஞ்சு பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடும். ஸோ அந்தமாரி செய்யவே செய்யாதீங்க. ஓகேங்களா? ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தானம் கேட்குறாங்கல்ல, காசு போடுங்க அப்படிங்கிற மாதிரி. கோயிலுக்கு போனாலும் எங்கேயாச்சும் போனாலும் கொஞ்சம் தானம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பண்ணும்போது நம்ம காசு எப்படி கொடுப்போம்? லெஃப்ட் சைடில் இப்போ ஒரு சில பேர் கொடுத்துட்டு போவாங்க லெஃப்ட் சைடில். ஸோ அந்தமாரி பண்ணவே கூடாது. லெஃப்ட் சைடில் காசை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய பாவமே. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 2 விரலால் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. அதெல்லாம் மகாலட்சுமி நம்மளை விட்டு போகிறதுக்கான அறிகுறி. அந்த பணங்கிறது நம்மளுக்கு மகாலட்சுமி தான் இல்லைங்களா? அதனால் அந்தமாரி பண்ணவே கூடாது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா காசு எண்ணும் போது எச்சை தொட்டு நம்ம எண்ணுவோம். நிறைய காசு இருந்தால் எச்சை தொட்டு பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணவே கூடாதுங்க. நம்ம தண்ணியை தொட்டு எண்ணணும். அதுதான் நல்ல பழக்கம். காசு என்றைக்குமே மதிப்பு மரியாதையோடு இருந்தால் தான் நம்ம வீட்டில் காசு பணம் நிறைய தங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா நிறைய பேர் கட்டிலுக்கு அடியில், பெட்டுக்கு அடியில், தலகாணிக்கு அடியில், சேலையில் முடிஞ்சு வைக்கிறது, பாய்க்கடியில் இந்த மாதிரிலாம் செய்வாங்க காசு வைக்கிறது. ஸோ அந்தமாரி செய்யக்கூடாது. நம்ம படுக்கறையில் காசு பணம் வைக்கவே கூடாதுங்க. அந்தமாரி வச்சிங்கன்னா காசு நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மகாலட்சுமியை நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தமாரி தவறுகள் கண்டிப்பாக யாருமே செஞ்சிடாதீங்க. அப்படி செய்யாமல் நீங்கள் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு காசு பண்ண நிறைய சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.